திருச்சி மாநகர மேற்கு கழக திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் எல்கேஎஸ் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் மாநகர மேயர் அன்பழகன் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பங்கேற்க அமைச்சர் KN நேருவும் ஆன் த வேயில் வந்து கொண்டிருந்தார். அமைச்சர் வருவதற்கு முன்பாக வட்ட செயலாளர்களை பேச அழைக்க மைக்கை பிடித்த 27வது வார்டு திமுக வட்ட செயலாளர் காளையன் வீதி வீதியாக சென்று வாக்கு சேகரிக்கும் வட்ட செயலாளருக்கு மரியாதையே கிடையாது என எடுத்த எடுப்பிலேயே கொளுத்தி போட்டார். நாங்க தான் 2000, 3000, 4000 ஓட்டு வித்தியாசத்துல வெற்றியாக சூடு கொடுப்போம். ஆனா எங்களுக்கு மரியாதை கிடையாது. ஆனா மாநகர செயலாளர் கூப்பிடாரு பாருங்க, பேசாதேன்னு சொல்லுவாரு. திருச்சி மாநகரில் இருக்கும் 65 வார்டு செயலாளர்களில் தலைவருக்கு சிலை வைத்தது தாம்தான் என மார்த்தட்டி கொண்ட காளையன், அப்படி இருந்தும் கூட முதல்வருடன் நின்று ஒரு புகைப்படம் எடுக்கும் வாய்ப்பு கூட தனக்கு கிடைக்கவில்லை என ஆதங்கத்தை கொட்டினார். 65 வார்டுலயே 65 வட்ட செயலாளர்லயே தலைவருக்கு செலவு வச்சவன் காளை. திமுகவின் கூட்டங்களுக்கு அதிக ஆட்களை திரட்டியதற்காக கையை காலாக நினைத்து நன்றி கூறிய கவுன்சிலர் காஜாமலை விஜய் தனது அண்ணன் மகனுக்கு வேலை வாங்கி தர மட்டும் அலைய வைப்பதாக மேடையில் காஜாமலை விஜயை வைத்துக் கொண்டே புலம்பி தீர்த்து ஆவேசமாகினார் வட்ட செயலாளர் காளையன். நம்ம முன்னாள் பகுதி செயலாளர் இருக்காரு பாருங்க, காஜாமலை விஜய் அண்ணன், புரியுதுங்களா? எலெக்ஷன் அப்ப கூட்டம் போடும்போது எல்லா வார்டை விட நம்ம வார்டில் தான்யா, நம்ம பகுதியில் தான்யா கும்பலா காமிக்கணும் அப்படின்னு சொன்னாரு. நானும் இவரை நம்பி போட்டிட்டு வந்தேன். இவர் என்ன சொன்னார் தெரியுங்களா? எல்லா வார்டுலையுமே கம்மியா இருந்துச்சு, பகுதியில் கம்மியா இருந்துச்சு, ஆனா நம்ம வார்டில் சிறப்பா செஞ்சுட்ட, இது உன் கால் இல்ல உன் கை அப்படின்னு இவர் பிடிச்சவர். நீ எங்க நீட்டுறியோ, நீ எங்க நீட்டி கையெழுத்து போட சொல்றியோ அந்த இடத்துல போட சொல்லுவேன்னு சொன்னவர் நம்ம முன்னாள் பகுதி செயலாளர் காஜாமலை விஜய் அவர்கள். செஞ்சாரா இன்ன வரைக்கும்? காளையன் பேச பேச கீழே இருந்தவர்களும் கரகோஷம் எழுப்பி உற்சாகப்படுத்தியது அவர் பேசும் கருத்தை ஆமோதிப்பது போல இருந்தது. இதையடுத்து நிலைமையை உணர்ந்த மேயர் அன்பழகன் பேசியது போதும் என காளையனை நிறுத்த முயன்றார். ஆனாலும் பேசிக்கொண்டே இருந்த காளையன் அமைச்சர் KN நேருவிடம் பேசி கோரிக்கையை நிறைவேற்றி தருவதாக மேயர் அன்பழகன் உறுதியளித்த பின்னரே மைக்கை விட்டு நகர்ந்தார். நீ மட்டுமே அடுத்த வார்டுக்கு வாய்ப்பு கொடு. என்ன நீங்க இப்படிதானே சொல்லி காலை பார்த்து நம்ம காலை சொல்லுகின்ற பணிகளை அந்த வார்டை பொறுத்தவரையில் நான் மாநகர மன்ற உறுப்பினர் மேயர் நம்பரே அவருக்கெல்லாம் எல்லாமே செய்கிறோம். அவர் ஒரே ஒரு குறை, அவர் அண்ணன் பையனுக்கு வேலை வாங்கி தரணும், அதை அமைச்சரிடம் சொல்லி கண்டிப்பாக செய்து தருவோம். சிலை வைத்தது பாராட்டுக்குரிய செயல். இந்த முறை தலைவரிடம் சொல்லி அறிமுகப்படுத்தி கண்டிப்பாக சால்வை அணிவிக்கப்படும். கண்டிப்பாக மேயர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி, காஜாமலை விஜய் அவர்களுக்கும் நன்றி. முன்னாடி அவர் தானே அவர் தான் நீட்டு இடத்துல கையெழுத்து போறேன்னு சொன்னவர். வாங்க சொல்றேன். நன்றி, வணக்கம். அண்ணன் மகனுக்கு வேலை வாங்கி தருவதாக 5 வருடமாக ஏமாற்றுவதாக பொது மேடையில் வைத்து வட்ட செயலாளர் தன்னை தாக்கி பேசியதை பார்த்து டென்ஷனான காஜாமலை விஜய் மேடையிலேயே காளையனை பார்த்து கடுகடுத்து கோபத்தை கொட்டினார். உட்கட்சி விவகாரங்கள் எல்லாம் வெட்ட வெளிச்சமானதும் உடனடியாக செய்தியாளர்கள், ஒளிப்பதிவாளர்களை அரங்கத்தை விட்டு வெளியேற்றினர் திமுகவினர். அமைச்சர் KN நேரு நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு வேண்டுமானால் வாங்க என கூறியவர்கள் அதற்கு பிறகு பூட்டிய கதவை திறக்கவே இல்லை. பத்திரிகையாளர்கள் தயவு செய்து வெளியில போடுங்க. நீங்க எல்லாம் போட்டோ எடுத்துட்டு வெளியில போங்க. அப்புறம் அமைச்சர் வந்ததுக்கு அப்புறம் கூட மறுபடியும் வந்து போட்டோ எடுக்கலாம். ஏன் இதை சொல்றோம்னா, இது எங்களுக்குள்ள ஒரே குடும்பத்துக்குள்ள இருக்க பிரச்சனைகள். இதை நீங்க போய் பத்திரிகையில வேற வேற மாதிரி போடுவீங்க, அது எங்களுக்குள்ள சங்கடத்தை ஏற்படுத்தும். ஆகவே தயவு செய்து பத்திரிகையாளர்கள் வெளியில போயிடலாம், கூட்டத்தை விட்டு வெளியில போயிடுங்க. திருச்சி மாநகர திமுகவில் அடிமட்ட நிர்வாகிகளுக்கு மதிப்பே கிடையாது என ஆதங்கத்தை கொட்டிய வட்ட செயலாளர் காளையன் அமைச்சர் KN நேருவின் வலது கரம் போல இருக்கும் காஜாமலை விஜய் மீதும் புகார்களை கூறி உருவாக்கி வைத்த புகைச்சல் அணுகுண்டாக வெடிக்குமா, புஸ்வானமாக மாறுமா என்பது போக போகத்தான் தெரியும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.